அவர்களுக்குள் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இருந்தும் அண்மை காலத்தில் இந்த மாவட்டத்திலே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த கௌரவத்துக்குரிய கரிஸ் அவர்கள் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். அவருடைய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது இனவாதமாக கூறிவிட்டு அவர் தான் இனவாதி இல்லை என்கின்ற கருத்தை முன்வைத்தார். அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இன்று நாங்கள் எங்களுடைய மக்கள் மத்தியிலே சில கருத்துக்களை முன்வைக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் நாங்கள் 3 இன மக்களோடும் இணைந்து வாழுகிற ஒரு சமூகமாகத்தான் இருக்கின்றோம். இந்த நாட்டிலே நீண்ட காலமாக இன ரீதியான பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் இந்த நாட்டிலே வாழுகிற ஏனைய இரு இனங்களோடு இணைந்து வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் வாழ்பவர்கள். எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தமட்டில் இந்த நாட்டிலே வாழுகிற சிறுபான்மை இனம் என்ற அடிப்படையில் ஒரு சமத்துவமாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டில் நீண்டகால கொள்கையோடு பயணிக்கிற ஒரு கட்சியாகும். அதன் அடிப்படையில் எங்களுடைய கல்முனை சம்பந்தமான சில விடயங்களை நான் இடத்திலே கூறி வைக்க வேண்டியது காலத்தின் ஒரு கடப்பாடாக இருக்கிறது. குறிப்பாக இந்த கல்முனை மாநகரம் என்று சொல்லப்படுகிற பொழுது இங்கு முஸ்லிம் மக்கள் பெரும்பான்மையாகவும் தமிழ் மக்கள் சிறுபான்மையினராகவும் வாழுகிற ஒரு சூழல் இருக்கின்றது. இருந்தும் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் என்று சொல்லப்படுகிற பொழுது இது 1986ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து இந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் இயங்கிக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அவ்வாறு இயங்குகிற ஒரு பிரதேச செயலகம் சம்பந்தமாக நாங்கள் பல முறை இங்கே இருக்கின்ற முஸ்லிம் அரசியல்வாதிகளோடும் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல்வாதிகளும் இணைந்து நாங்கள் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடாத்தி ஒரு சுகமான முறையிலே இந்த பிரதேசத்தை நாங்கள் கையாள வேண்டும் என்ற அடிப்படையில் பல முயற்சிகளை எங்களுடைய தலைவர்கள் நாங்களுமாக எடுத்திருந்தோம். இந்த முயற்சி எங்களுக்கு கைதராத ஒரு சூழலில் தான் நாங்கள் நீதிமன்றத்தை நாடி இருந்தோம். அந்த அடிப்படையிலும் கூட நாங்கள் இன்று வரைக்கும் தமிழ் முஸ்லிம் மக்கள் இணைந்து வாழ வேண்டும், அவர்களுக்குள் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இருந்தும் அண்மை காலத்தில் இந்த மாவட்டத்திலே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த கௌரவத்துக்குரிய கரிஸ் அவர்கள் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். அவருடைய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது இனவாதமாக கூறிவிட்டு அவர் தான் இனவாதி இல்லை என்கின்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார். உண்மையிலே நாங்கள் அதை மறுக்கின்றோம். நிச்சயமாக இந்த கல்முனை வடக்கு பிரதேசத்தை பொறுத்தமட்டில் தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழுகிறார்கள். அவர்களும் ஒரு நிர்வாக கட்டமைப்புக்குள் சகல உரிமைகளையும் சகல சலுகைகளையும் பெற்று வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள். அண்மை காலத்தில் உங்களுக்கு தெரியும், சாய்ந்தமதுரை பிரதேச சபை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பிரதேச இயங்கிக் கொண்டிருந்தாலும் அது ஒரு நீதிமன்ற தீர்ப்பின்படி இப்பொழுது அது தனியாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் வரவேற்கின்றோம். அந்த மக்கள் சகல உரிமைகளையும் அவர்கள் பெற்று வாழ வேண்டும் என்ற அடிப்படை எங்களுக்கு இருக்கின்றது. அதே போன்று இந்த பிரதேசத்திலும் நாங்கள் அவ்வாறான ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும். அன்னை காலங்களில் உங்களுக்கு தெரியும், இந்த கல்முனை வடக்கு பிரதேசத்திலே அத்துமீறிய செயற்பாடுகள் தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் வாழுகிற பிரதேசங்களிலே நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதன் அடிப்படையில் எங்களுடைய மக்கள் கடந்த காலங்களில் சில அரசியல்வாதிகளாலும் சில அமைப்புகளாலும் முன்னெடுக்கப்பட்ட சில அடக்குமுறைகளுக்கு எதிராக கிளந்தெழும்பி நாங்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றோம். அந்த நீதிமன்ற தீர்ப்பும் கூட எவ்வாறு அமைய போகிறது தெரியவில்லை. இருந்தும் இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் அண்மையிலே சில கருத்துக்களை முன்வைத்ததாகவும் நாங்கள் அறிகின்றோம். அதன் அடிப்படையில் எங்களுடைய நியாயபூர்வமான கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். இந்த கோரிக்கை நிச்சயமாக எதிர்காலத்தில் முஸ்லிம் மக்களை நாங்கள் ஒரு பாதகமான ஒரு விடயத்தை கையாள வேண்டும் என்று நாங்கள் கூறவில்லை. ஆகவே 2 சமூகங்களும் இணைந்து வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ் மக்களும் இந்த கல்முனை பிராந்தியத்திலே ஏனைய சமூகங்களை போன்று அவர்களும் சமத்துவமாக வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவா. இந்த விடயத்திலே கடந்த காலங்களில் இந்த அரசியல்வாதிகள் இந்த அரசாங்கத்தை பயன்படுத்தி தாங்கள் இந்த நாட்டை ஆளுகின்ற அரசாங்கத்தோடு இணைந்து பேரம் பேசி சில விடயங்களை அவர்கள் சாய்த்திருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. நாங்கள் தொடர்ச்சியாக கொள்கையோடு பயணித்ததன் காரணமாக எங்களுடைய மக்கள் சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவித்திருக்கிறார்கள். அந்த துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக நாங்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றோம். நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் நம்பி இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் நாங்கள் செயற்படுவோம். இருந்தும் சில விடயங்களை கூற வேண்டும். இன்னும் எங்களுடைய மக்களை புலி சாயம் பூசி இன்னும் எங்களுடைய மக்களை பிரித்தாட முற்படக்கூடாது. சில அரசியல்வாதிகள்
அதனை தொடர்ச்சியாக பயன்படுத்துவதை இட்டு நான் மிக மனவேதனை அடைகின்றேன். எனவே இந்த அம்பாறை மாவட்டம் மாத்திரமல்ல, இந்த இலங்கை நாட்டிலும் நாங்கள் சிங்களவர்கள், முஸ்லிம்கள், தமிழர்கள் என்ற அடிப்படையில் வாழ்ந்தாலும் நாங்கள் அனைவரும் இந்த நாட்டின் பிரஜைகள் என்ற அடிப்படையில் எல்லோருக்கும் சமத்துவமான உரிமை இந்த நாட்டிலே கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் செயற்படுவார்கள். அந்த அடிப்படையில் தான் நான் இந்த கல்முனையையும் பார்க்கின்றேன். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.